ஆரம்பிப்போம். प्रार्थना श्लोकाः अगजानन पद्मार्कम् இல்ல நம்ம எப்படி நம்மளோட கிளாஸ் எப்படி ஆரம்பிப்போம்? போயிட்டு எங்க போயிட்டேனா? எங்க படிங்க. सदाशिवसमारम्भाम् सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् श्रुति स्मृतिपुराणानाम् आलयम् करुणालयम् नमामि भगवत्पाद शङ्करम् लोकशङ्करम् अपार करुणामूर्तिम् ज्ञानदं शान्तरूपिणम् श्रीचन्द्रशेखरगुरुम् ध्यायामि तम् अहर्निशम् चन्द्रशेखर गुरुम् उच्चारण शुद्धता चन्द्रशेखर அப்படி இருக்கா चन्द्रशेखर चन्द्र श्री चन्द्रशेखर गुरुम् இந்த மாதிரி உச்சாரண சுத்ததா நம்மளாவே இது பண்ணிக்கணும். अस्तु इदानीं रामोदन्तं वयम् अद्य पारायणम् आरम्भं कुर्मः. अत्र उषा भगिनी अस्ति वा? अन्म्यूट् मध्ये अस्ति वा? अस्मि. प्रार्थनाश्लोकान् कृपया पठतु. पद्मार्कं अनेकदन्तं भक्तानाम् एकदन्तम् उपास्महे. सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी. विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा. गुरवे सर्वलोकानां भिषजे भवरोगिणां. निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः. कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम्. आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकि कोकिलम्. गोष्पदीकृतवाराशिं मशकीकृतराक्षसं. रामायण महामालारत्नं वन्दे नीलात्मजम्. श्लोकसारजलाकीर्णं सर्गकल्लोलसङ्कुलम्. काण्डग्राहमहामीनं वन्दे रामायणार्णवम्. आपदामपहर्तारं दातारं सर्वसम्पदां. लोकाभिरामं श्रीरामं भूयो नमाम्यहम्. रामाय रामभद्राय रामचन्द्राय वेधसे. रघुनाथाय नाथाय सीतायाः पतये नमः. नमः क्षीरार्णवसुते नमो जनकनन्दिनी. रक्षसीते जगन्मातः रघुनाथस्य वल्लभे. मङ्गलं कौसलेन्द्राय महनीय गुणाब्धये. चक्रवर्ती तनूजाय सार्वभौमाय मङ्गलम्. நம்ம शुभभूयात्. वयं 30 श्लोक पर्यन्तं बालकाण्डे 30 श्लोकान् वयं पठितवन्तः. 30 अद्य 31 श्लोकं वयं पठामः.
श्री सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र स्वामी नमः। 31 श्लोकं कृपया पश्यन्तु। तौ गृहीत्वा ततो गच्छन् बलामतिबलां तथा अस्त्राणि च समग्राणि ताभ्यामुपदिदेश सः गच्छन् सहानुजो रामः कौशिकेन प्रचोदितः ताटकामवधीद्धिमान् लोकपीडन तत्पराम् ராமலக்ஷ்மணர் கௌஷிகர். கௌஷிகர்னா யாரு? கௌஷிகः கஹ? வசிஷ்டரா. முன்னாடி என்ன படிச்சோம்? விஸ்வாமித்ரர். சோ அவரோட என்ன பண்ண? தௌ கிரஹீத்வா ததோ கச்சன் பலாம் அதிபலாம் ததா அஸ்திராணி ச சமக்ராணி தாபியாம் உபதிதேசசஹ. அப்படியே அவ ரெண்டு பேரையும் அழிச்சுண்டு அவளுக்கு அஸ்திராணி சமக்ராணி அஸ்திராணி பலாம் அதிபலாம் ததா. பலா அதிபலாங்கிறது மந்திரங்கள், அதெல்லாம் உபதேசம். உபதிதேச சஹ அவர் உபதேசம் பண்ணிட்டே போயிட்டு இருக்காரு, அழிச்சுன்னு போயிட்டு இருக்காரு. கச்சன் சஹ அனுஜஹ ராமஹ சஹானுஜோ சஹானுஜஹ. இப்ப நம்ம ஸ்வரசந்தி படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ இதுல சஹானுஜஹ சந்தி விச்சேதம் பண்ணி பார்க்கலாமா? என்ன வரும் இங்க? சஹானுஜஹ. சஹ அனுஜஹ. ஆமா, சஹ அனுஜஹ. சஹ அனுஜஹ என்ன சந்தி? சவர்ண தீர்க்க சந்தி. சஹ அனுஜஹ. சஹ அனுஜஹ சஹானுஜஹ. ராமஹ கௌஷிகேன பிரச்சோதிதஹ. கௌஷிகரால பிரச்சோதிதஹ. He was inspired, he was induced, he was told. ராமன் கிட்ட என்ன சொல்றார்? தாட்டகாம் அவதி தீமான். தீமான் அந்த புத்திமான் தாட்டகங்கிற தாட்டக கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா? தாட்டகா நாம ராட்சசி. அவ எப்படி இருந்தா? லோக பீடன தத்பராம். லோக பீட ஜனங்கள்லாம் லோகத்தெல்லாம் கஷ்டப்படுத்திட்டு இருந்தா. பீடன தத்பராம். அவர் வதம் பண்ணார். இப்போ 33 ஸ்லோகம். தத சித்தாஸ்ரமம் பிராப்ய கௌஷிகः சஹ ராகவः. இப்போ கௌஷிகः சஹ ராகவः அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இப்ப கௌஷிகः விசர்கம் இருக்கு. உச்சாரணத்துல அந்த விசர்க்கத்துக்கு அப்புறமா ஒரு ச அக்ஷரம் வருது இல்லையா? சஹ ராகவः. அதனால நம்ம ரெண்டு சப்தத்தையும் எப்படி சேர்ந்து சொல்லலாம்? கௌஷிக சஹ ராகவः. விசர்க உச்சாரணம் இஸ்ன்னு சொல்லலாம். கௌஷிக சஹ ராகவः. எங்கெல்லாம் விசர்க்கத்துக்கு அப்புறம் சகார ஷகார ஷகார இது 3 வருதோ அத எம்பசைஸ் பண்ணி சொல்லலாம். கௌஷிகः சஹ ராகவः. அத கௌஷிக சஹ ராகவः. இதே மாதிரி வேற ஏதாவது ஷல வந்ததுன்னா இஷ்ன்னு சொல்லி ஜாயின் பண்ணி உச்சாரணம் பண்ணலாம். அத்வரம் ச சமாரேபே. ராட்சசாஸ்ச சமாகமன்.
சமாகமன். இப்ப கௌஷிகர் என்னத்துக்கு அழிச்சுட்டு போனார் இவா ரெண்டு பேரையும்? யஜ்ய ரக்ஷணத்துக்காக. இந்த ராட்சசாலாம் யஜ்யம் பண்ண விடாம, யாகம் பண்ண விடாம படுத்துறா. அதனால அவளிலேந்து ரட்சிக்கிறதுக்காக அழிச்சுட்டு போனார். அதனால அவ ரெண்டு ராமலக்ஷ்மணால அங்க அழிச்சுட்டு போனப்புறமா சித்தாசிரமம் பிராப்பிய, சித்தாசிரமத்துக்கு போன உடனே என்னாச்சு? அத்வரம் சமாரேபே. அத்வரஹான யாகம்னு அர்த்தம், யஜ்யம். அந்த யாகத்தை சமாரேபே ஆரம்பம் பண்ணினார். உடனே என்னாச்சு? ராட்சசாஷ்ட சமாகம. உடனே ராட்சசாலும் வந்துட்டா. யஜ்யம் ஆரம்பிச்சதோ இல்லையோ, ராட்சசாஷ்ட சமாகமன். 34th. ராகவஸ்து ததோஸ்திரேண क्षिप्त्वा मारीचमर्णवे. सुबाहु प्रमुखान् हत्वा. यज्ञं चापालयन्मुनेः. ராகவஹ து. அப்போ ராட்சசால வந்த உடனே ராகவஹ கிம் அகரோத்? அஸ்திரேன, அஸ்திரத்தினால மாரீச்சம் அர்ணவே க்ஷிப்த்வா. மாரீச்சங்கிற ராட்சசன அர்ணவே, அர்ணவங்கிற சப்தம் கேட்டிருக்கேளா? அர்ணவஹா இத்யுக்தே சமுத்திரஹ. அந்த சமுத்திரத்துல க்ஷிப்த்வா, சமுத்திரத்துல கொண்டு போய் போட்டா அஸ்திரேன. சுபாஹு பிரமுகான் ஹத்வா. அப்புறம் சுபாஹுங்கிற ஒரு முக்கியமான ராட்சசன், அவன் தான் பிரமுகன். ஹத்வா, அவனையும் வதம் பண்ணிட்டு யஜ்யம் ச அபாலயத் முனேஹே. முனேஹே யஜ்யம் அபாலயத். முனிகளோட யஜ்யத்தை காப்பாத்தினர் ராமர். கௌஷிகேன அடுத்த 35. கௌஷிகேன ததோ ராமோ. கௌஷிகேன ததோ ராமோ நீயமானஹ சஹானுஜஹ. சஹானுஜஹ அஹல்யா சாப நிர்மோக்ஷம். சாப நிர்மோக்ஷம் கிருத்வா சம்பிராப மைதிலம். சம்பிராப மைதிலம். அப்புறம் ராட்சசர்கள்ல வதம் பண்ணி யாகம் பண்ணறதுக்கு உபகாரம் பண்ணினார். அப்புறம் கௌஷிகேன ததோ ராமஹா. ராமர் கௌஷிகரோட என்ன பண்ணார்? கௌஷிகரால அழைத்து போகப்பட்டார். நியமானஹா, he was being taken. நியமானஹா யாரோட? சக அனுஜஹா, அனுஜனோட, லக்ஷ்மணரோட. அப்புறம் என்ன? அஹல்யா சாப நிர்மோக்ஷம். அஹல்யா சாபம் விமோச்சனம். கிருத்வா சம்பிராப மைதிலம். அப்புறம் மைதில ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்தான். இதெல்லாம் வால்மீகி ராமாயணத்துல விஸ்திருத்தமா இருக்கு. இதை நம்ம சங்கேபமா பாலகாண்டத்துல நம்ம ஒரு ஸ்லோகமா ஃபுல் எபிசோடையும் நம்ம பார்க்கிறோம். ஜனகேனார்ச்சிதோ ராமஹ. ஜனகேனார்ச்சிதோ ராமஹ. கௌஷிகேன பிரச்சோதிதஹ. கௌஷிகேன பிரச்சோதிதஹ. சீதா நிமித்தமானீதம். நிமித்தமானீதம். பபஞ்ச தனுரைஸ்வரம். தனுரைஸ்வரம். ஜனகேன அர்ச்சிதோ ராமஹ. ராமஹ ஜனகேன அர்ச்சிதஹ. ராமர ஜனகர் என்ன பண்ணார்? அர்ச்சிதஹ. ஜனகேன அர்ச்சிதஹ. ஜனகரால் அர்ச்சிக்கப்பட்ட அந்த ராமர் கௌஷிகேன பிரச்சோதிதஹ. பிரச்சோதிதஹங்கிற சப்தம் முன்னாடி படிச்சோம் இல்லையா? he was induced, he was asked, he was told. கௌஷிகரால சொல்லப்பட்டு சீதா நிமித்தம், சீதைக்காக, சீதா நிமித்தம் ஆனீதம் அங்கு கொண்டு வரப்பட்ட தனுரைஸ்வரம், அதை சிவதனுஷ பபஞ்ச. பபஞ்சன என்ன அர்த்தம்? he broke the
धनुष शिवधनुष ततो दशरथं दूतैः दशरथं दूतैः आनाय्य मिथिलाधिपः आनाय्य मिथिलाधिपः रामादिभ्यः ततस्तेभ्यः रामादिभ्यः ततस्तेभ्यः सीताद्याः कन्यका ददौ सीताद्याः कन्यका ददौ ततो दशरथं दूतैः அப்புறம் சீதைக்கு ராமனுக்கும் விவாகம் பண்ணணும்னு நிச்சயம் பண்ணோன்னு தசரதருக்கு தூதர்களை அனுப்பிச்சு சமாச்சாரம் சொல்றான். அப்புறம் தசரத ஆனாய அவரை அழைச்சிட்டு மிथिलाधिपः मिथिलाधिपः कः मिथिलाधिपः जनकः जनकः मिथिलाधिपः अधिपः न राजा अधिपः न नृपः मिथिलाधिपः जनकः என்ன பண்ணார் ராமாதிभ्यः ततः तेभ्यः सीताद्याः कन्यका ददौ ददौ கொடுத்தார் கன்யகா ददौ கன்யகா தானம் பண்ணி கொடுத்தார் யாருக்கு ராமாதிभ्यः ராமர் ஆதயः வெறும் ராமருக்குன்னு மாத்திரம் சொல்லல ஆதயः ராம லக்ஷ்மண பரத சத்ருக்ன எல்லாருக்கும் கன்னிகாதானம் பண்ணி யாரு சீதாத்யாக ராமாதிभ्यः அதனால சீதா ஆதய அப்ப யாரெல்லாம் ராமனுடைய பத்னி சீதா ராமனுக்கு சீதைய லக்ஷ்மணனுக்கு யாரு ஊர்மிளா ஊர்மிளா அப்புறம் பரதனுக்கு மாண்டவி சத்ருக்னனுக்கு ஸ்ருதகீர்த்தி அப்படின்னு 4 கன்னிகாளுக்கும் ததௌ கொடுத்தார் அப்படின்னு ததோ குரு நியோகேன குரு நியோகேன கிருதோத்வாஹः சஹானுஜः கிருதோத்வாஹः சஹானுஜः ராகவோ நிர்யயௌ தேன ராகவோ நிர்யயௌ தேன जनकेनोरु मानितः जनकेनोरु मानितः ततो गुरुनियोगेन गुरु उपदेशेन गुरु आदेशेन गुरु आज्ञयोड कृतोद्वाहः விவாகம் பண்ணப்பட்ட சகானுஜः அனுஜர்களோடு கூடிய ராமஹா ராகவஹா நிர்யயௌ அங்கேருந்து கிளம்பினார் தேன ஜனகேன ஒரு மானிதா ஜனகரால் ரொம்ப மரியாதை செய்யப்பட்டு அனுப்பப்பட்டார் ததா கர்ணிய தனுர் பங்கம் ஆயாந்தம் ரோஷ பீஷணம் ஆயாந்தம் ரோஷ பீஷணம் விஜித்ய பார்கவம் ராமம் விஜித்ய பார்கவம் ராமம் அயோத்தியாம் பிராப ராகவः அயோத்தியாம் பிராப ராகவः இப்போ அயோத்தியாம் பிராப ராகவः அயோத்திக்கு வந்தார். ஆனா வழியில் என்ன தத் ஆகர்ணிய தனுர்பங்கம் அந்த தனுர்பங்கத்தை ஆகர்ணிய ஸ்ருத்வா ஆகர்ணியால லெப் பிரத்யே இல்லையா ஆகர்ணியான ஸ்ருத்வா தனுர்பங்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டு ஆயாந்தம் ரோஷபீஷணம் கோத்தோட வந்துருக்கிற ரோஷபீஷணம் பார்கவம் விஜித்ய பார்கவம்ங்கிறது யாருன்னா பிருகுவோட போல யாரவர் பிருகுவோட புத்திரன் பார்கவன் யாரு பரசுராமன் பரசுராமர பார்கவம் ராமம் விஜித்ய அவருக்கும் பேரு ராமன் அதனால பார்கவம் ராமம் விஜித்ய அந்த பரசுராமனை ஜெயிச்சு அயோத்தியாம் பிராபகா ராகவா அயோத்தியக்கு வந்து சேர்ந்தார்.
இப்போ 40 श्लोकं पठित्वा वयं बालकाण्डं समापयामः। तथा सर्वजनानन्दम् सर्वजनानन्दम् कुर्वाणश्चेष्टितैः स्वकैः चेष्टितैः स्वहैः स्वकैः 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 तामध्युवास काकुत्स्थः तामद्युवास काकुत्स्थः सीतया सहितः सुखम् सीतया सहितः सुखम् சீதை அங்க அயோத்தியக்கு வந்து சர்வஜன ஆனந்தம், எல்லா ஜனங்களுக்கும் அயோத்தியில ஆனந்தமா குர்வாணஹா சேஷ்டிதைஹி ஸ்வகைஹி தன்னோட காரியங்கள்னால, சேஷ்டிதம்னா தன்னால செய்யப்பட்ட காரியங்கள்னால காகுத்ஸ்தஹா, காகுத்ஸ்தஹான்னு யார சொல்லுவோம் நம்ம? ராமனுக்கு இன்னொரு பேரு காகுத்ஸ்தஹா. என்னன்னா ககுத்ஸ்தஸ்ய கோத்திர அபத்தியம். ககுத்ஸ்தங்கிற அந்த கோத்திரத்துல வந்த புள்ள, அதனால அவரை காகுத்ஸ்தன் அப்படின்னு சொல்லுறது. அந்த காகுத்ஸ்த நிறைய இடத்துல வால்மீகி ராமாயணத்துல ராமருக்கு காகுத்ஸ்தன்னு வரும். ஏன்னா ககுத்ஸ்த வம்சத்துல கோத்திரத்துல வந்தவர். அத்யுவாச சீதையா சகித சுகம். அத்யுவாச அங்க ரொம்ப நிறைய சந்தோஷமா அயோத்தியில இருக்கிறார். சீதையா சகிதா, சீதையோட சந்தோஷமா அங்க இருக்கார். இதோட பாலகாண்டம் ஸ்ரீ இதி ஸ்ரீ ராமோதந்தே பாலகாண்டா சமாப்தஹ அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? ராமோதந்த இந்த இடத்துல பாலகாண்டம் நம்ம சமாப்தம். இப்போ பாலகாண்டம்ங்கிறது பெரிய காண்டம் இல்லையா? வால்மீகி ராமாயணம் எல்லாத்தையும் சேர்த்து ஆகத்திய 25,000 ஸ்லோகம் இருக்கு, 24,000 ஸ்லோகம் இருக்கு இல்லையா? அதுல பாலகாண்டத்தை சங்கேபமா ஒரு 40 ஸ்லோகத்துல நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அர்த்தமும் ஓரளவுக்கு புரியும். சில வியாக்கரணம் எல்லாம் நான் சொல்லி தரல, ஏன்னா அது இன்னும் படிக்கலங்கிறதுனால. ஆனா கொஞ்சம் பிரிச்சு பாராயணம் பண்ண வரும். பிரதிதினம் பண்ணுங்கோ. அதுக்கப்புறமா நம்ம அடுத்த காண்டம் நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். அடுத்ததுல பாலகாண்டத்துக்கு அப்புறம் என்ன காண்டம்? அயோத்தியா காண்டம். சோ அடுத்த கிளாஸ்ல நம்ம கொஞ்சமா ஒரு 5 ஸ்லோகம் அயோத்தியா காண்டத்துல இருந்து, அதுக்குள்ள நீங்க நன்னா அந்த பாலகாண்டம் பிரதிதினம் கொஞ்சம் கொஞ்சம் காலம்புற ஒரு 5 ஸ்லோகம் 10 எத்தனை முடிஞ்சதோ அத்தனை படிங்க. இதானியும் பாலாதர்ஷ ரீடர் 1 நம்ம படிக்கணும். அதுக்கு முன்னாடி ஐ வில் கிவ் யூ சம், நம்ம விதிலிங்குங்கிற பத்தி படிச்சிருக்கோம். அதை கொஞ்சம் விஸ்தாரமா உங்களுக்கு அத்தியாகம் பாठयामि. इदानीं पश्यन्तु, एकनिमिषम् अहं शेर् करोमि स्क्रीन् मध्ये, सर्वे पश्यन्तु. विधिलिङ् लकारः इति दृश्यते वा? सर्वे पश्यन्ति वा? पश्यामि पश्यामि திருஷ்யத்தே அப்படின்னு சொல்ல. திருஷ்யத்தேன்னா தெரியறது. பஷ்யாமி பார்க்கிறேன் இல்லையா? இப்போ கதி லகாராக சந்தி, நம்ம எவ்வளவு லகாரம் இது வரைக்கும் படிச்சிருக்கோம்? கதி லகாராக வயம் படித்தவந்தः? चत्वारः लकाराः. चत्वारः लकाराः. नाम वदतु. नाम लट्लकारः, लट्लकारः, அப்புறம் லிட்லகாரः. முக்கியமான லட்லகாரः, லோட்லகாரः, லங்லகாரः, லிட்லகாரः படிச்சிருக்கோம் இல்லையா? எல்லாருக்கும் நினைவு வருதா? ஸ்ரீநாத் மகோதய சுப்பிரபாதம். ओ अनम्यूट मध्ये. श्रीनाथ जी सुप्रभातम्. इरिकेला भवान् अस्ति वा श्रीनाथ महोदय? वेरी गुड वेरी गुड. எல்லாரும் லட்லகாரः, லங்லகாரः, லோட்லகாரः, லிட்லகாரः
இது 4 லகாரமும் நம்ம படிச்ச தாத்துக்கெல்லாம் நன்னா பைஹார்ட் பண்ணிருக்கேளா? பண்ணிருக்கணும். நான் முன்னாடி எல்லாம் நம்ம கொடுத்திருக்கோம் எல்லாமே நன்னா வரணும். டெய்லி பிரதிதினம் ஒரு லகாரம் எடுத்து நன்னா பைஹார்ட் பண்ணுங்க. அப்புறம் என்ன படிச்சோம்? ஆத்மநேபதி பரஸ்மைபதி படிச்சிருக்கோம் இல்லையா? நினைவு இருக்கா? எதெல்லாம் இப்ப பட்டத்தி தி அப்படி வந்ததுன்னா பரஸ்மைபதி. ஒரு புரியறதுக்காக சொல்றேன். அப்படி ஆத்மநேபதி வந்ததே. ஆமா. இப்ப சில தாத்துல பரஸ்மைபதி, சில தாத்துல ஆத்மநேபதி. நான் உங்களுக்கு அதை அனுப்பிச்சிருக்கேன் முன்னாடி. Do you have it all of you? அப்போ அந்த தாத்துல பிரதிதினம் ஒரு 2 பரஸ்மைபதி தாத்து, 2 ஆத்மநேபதி தாத்து 4 லகாரத்திலயும் சொல்லிண்டே இருக்கும். ஒரு நாள் 2 நாள்ல வராது, சொல்லிண்டே இருக்கும். ஒரே நாள்ல வரும். ஆனா விடக்கூடாது. ஒரு நாள் கூட விடக்கூடாது. ஒரு தாத்து சொன்னா கூட போதும். 2த்துலயும் 4 லகாரத்திலயும் அத நீங்க சொல்லிண்டே பிராக்டிஸ் பண்ணி வரணும். அப்பதான் ஏன்னா முக்கியமான இருக்கிற முக்கிய பிரயோகம் இருக்கிற பஞ்சலகாரான் வயம் அவசியம் பட்டாமஹ, அவசியம் ஸ்மராமஹ, அவசியம் கண்டஸ்தே குர்மஹ. அது 5 நம்ம கண்டிப்பா படிச்சு அத உபயோகம் ஆகும். கண்டிப்பா எங்கேயான நம்ம அந்த 5 லகாரமான இன்னும் 5 இருக்கு. ஆனா அது அப்புறமா படிச்சுக்கலாம். இந்த 5 நார்மலி நம்ம பிரயோகத்துல வரும். அதனால அது தெரியணும். ஒவ்வொரு தரமும் நம்ம யோஜனை பண்ண முடியாது இல்லையா? ஓ நான் என்ன சொல்றேன், எஸ்டர்டே ஐ ஸ்டடி சம்ஸ்கிருத். எஸ்டர்டே அப்ப நான் பூதகாலம் யூஸ் பண்ணோம், அப்ப லங்லகாரம் யூஸ் பண்ணோம். நான் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு யோஜனை பண்ணறதுக்குள்ளேயே நம்ம வாக்கியம் முடிஞ்சு சமயமும் சமாப்தமாயிடும். ஒரு வாக்கியம் சொல்லறதுக்கு நம்ம 10 நிமிஷம் எடுத்துப்போம் இல்லையா? அப்ப சம்பாஷணம். அதனால எப்படி படிக்கணும் அப்படின்னா, இப்ப லங்லகாரம் படிக்கிறேன் அப்படின்னா நான் ராமஹா ஹ்யஹ புஸ்தகம் अपठत्, ராமோதாந்தம் अपठत्, கண்ணன் மகோதயः ஹ்யஹ ராமாயணம் अपठत्. இந்த अपठत् சொல்லி வாக்கியத்தோட சொல்லி சொல்லி படிச்செல்லாம் உங்களுக்கு புருஷः अपठत्, புருஷௌ अपठताम्, अपठताம் படிச்சோம் இல்லையா? புருஷாः अपठन्. இத மாதிரி படிச்செல்லாம் இன்னும் சீக்கிரம் வரும், வாக்கியத்துல வர ஆரம்பிச்சிருக்க. புரியுதா? இத மாதிரி 4 லக்காரத்தையும் நன்னா படிச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம விதிலிங்குங்கிற பஞ்சம அந்த ஒரு லக்காரத்தை பத்தி படிக்கலாம். விதிலிங்கிறது மூடுன்னு சொல்லுவோம். சரியா? இப்ப எங்க இட் மே ஹேப்பன், ஷால் ஹேப்பன். இப்ப இத விதிலிங்க லிங்க லக்காரகான்னு நம்ம சொல்லுவோம். அத 3 வித அர்த்தத்துல இருக்கு. 3 வித அர்த்தம் என்ன? அதுல எந்தெந்த அர்த்தம்? இப்போ ஒரு லக்காரமும் ஒரு அர்த்தத்துல நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா? இப்போ விதிலிங்க கஸ்மின் அர்த்தே கஸ்மின் பாவே வயம் பிரயோகம் குர்மஹா. ஒண்ணு விதிலிங் பவேத். இன்னைக்கு விருஷ்டி ஆச்சுன்னா, இன்னைக்கு மழை பெஞ்சுதுன்னா நான் வெளியில போக மாட்டேன், அத மாதிரி எல்லாம் சொல்றோம் இல்லையா? அப்போ விதிலிங். அதுலயும் சம்பாவனா, அதுல ஒரு பாசிபிலிட்டி இருந்ததுன்னா அதுல அதுக்கு பேரு வித்தி. வித்தியர்த்தே சம்பாவனா அர்த்தே. சம்பாவனானா ஒரு பாசிபிலிட்டி. அடுத்தது ஆசீர்லிங். ஒரு ஆசீர்வச்சனத்துக்காகவும் சுபம் பூயாத்ங்கிறோம். எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும், மங்களம் பூயாத் சொல்றோம் இல்லையா? எங்கெல்லாம் ஆசீர்வச்சனம் இருக்கோ அங்கேயும் லிங்லகாரம் நம்ம யூஸ் பண்ணோம். சரியா? இப்ப லிங்லகாரம் எங்க விதி லிங்குங்கிறது விதிலிங்கன்னு பேரு. அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த 3 அர்த்தத்துல நம்ம பிரயோகம் பண்ணுவோம். சரியா? இப்ப முதல்ல ஒரே ஒரு இதுக்கு நம்ம 4 லகாரம் வயம் படித்தவந்தக. கம் தாத்துல அந்த 4 லகாரமும் நம்ம இங்க பாத்துக்கலாம். ஓகே, ஒருத்தரா நான் இப்போ இந்த பிஃபோர் கோயிங் டு விதிலிங் ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி. ஓகே, இதானிம் கண்ணன் மகோதயா भवान् इदानीं वदतु. अहमत्र दर्शयामि. गम धातु लट् लकार वदतु. प्रथममत्र अस्ति, स्क्रीन् मध्ये दृष्ट्वा वदतु. यदि जानाति मा पश्यतु. अगच्छत्, अगच्छताम्, अगच्छन्. इल्ल, I said लट् लकार. गच्छामि, गच्छति. எப்போது பிரதம புருஷः, மத்தியம புருஷः, உத்தம புருஷः. गच्छति, गच्छतः, गच्छन्ति. गच्छसि, गच्छतः, गच्छत. गच्छामि, गच्छाव, गच्छाम. இல்ல, நன்னா பார்த்து சொல்லுங்க. கச்சாமி அப்புறம் என்ன இருக்கு? गच्छाव, गच्छाम. இல்ல, அகைன் யூ ஆர் மேக்கிங் மிஸ்டேக். இதுல விசர்க இருக்கு இல்லையா?
கச்சாவஹ. கச்சாமஹ. ஆமா, இப்போ நம்ம கச்சாவ கச்சாம சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? லோட்லகாரமா ஆயிடும். லோட்லகாரத்துல பாருங்க, கச்சானி கச்சாவ கச்சாம விசர்க போடலன்னா யூ ஆர் யூசிங் லோட்லகாரஹான்னு அர்த்தம். சிம்பிள் பிரசன்ட்டுக்கு நீங்க லோட் பிரேரணாவை யூஸ் பண்ணிடுறேன், விச் இஸ் நாட் கரெக்ட் இல்லையா? இப்ப லோட்லகாரஹ வதத்து மहोदय, லோட்லகார வதத்து கண்ணன் மहोदय. गच्छतु गच्छताम गच्छन्तु. ஸ்கிரீன்ல தெரியுதா? இல்ல ஒண்ணுமே தெரியல. தெரியலையா? நானா சொல்றேன். தெரியுது. ஸ்கிரீன்ல தெரியுது. தெரியுது. I have shared it. All of you can see it. வர. Yeah, I can. தெரியுது. Okay. Okay. ஆனா பார்க்க வேண்டாம், ஸ்கிரீன் பார்க்க வேண்டாம். உங்களுக்கு தெரியாம சொல்லலைன்னா வெரி குட், பார்க்காம சொல்லலைன்னா வெரி குட். பார்க்காம தான் சொன்னேன் நான். இப்போ எனக்கு எக்ஸலென்ட், வெரி குட், பகு உத்தமம். ஆனா பார்க்காதீங்க, தெரியும் இல்லையா? அதனால பார்க்காதீங்க. லோட்லகாரம் வதத்து. ஓகே. गम धातु लोट्लकारं वदतु. गच्छ गच्छतम्. ಮೊದಲ ಪ್ರಥಮ ಪುರುಷಃ एकवारं वदतु. गच्छतु गच्छतां गच्छन्तु. गच्छ गच्छतम्. गच्छत गच्छत. गच्छामि गच्छाव गच्छामः. இங்க பாருங்க, all of you, லட்லகாரஹ and லோட்லகாரஹ உத்தம புருஷ பாருங்க. எப்படி? இங்க கச்சாமி, இங்க கச்சானி. அதனால டிஃபரெண்ட் கலர்ல போட்டிருக்கா. ரொம்ப சின்ன டிஃபரன்ஸ் தான். இங்க கச்சாவஹ, இங்க கச்சாவ, இங்க கச்சாமஹ, இங்க கச்சாம. புரியுதா? अस्तु. इदानीं श्रीनाथ महोदयः, भवान् पश्यति वा विधिलिङ्ग् स्क्रीन् मध्ये? ஸ்கிரீன்ல தெரியுதா? கம்தாத். ஆமா. இப்ப நீங்க இதுல லிட்லகார தெரியுது இல்லையா? இப்ப லிட்லகாரஹ எதுல யூஸ் பண்ணுவோம்? லிட்லகார நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம் தெரியுமா ஸ்ரீநாத்? பவிஷ்யத் கால, ஃபியூச்சர் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இத லட்டுங்கிறது பிரசன்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். லோட்டுங்கிறது பிரேரணா. நான் சொல்லிருக்கேன் இல்லையா, யாருக்கான இப்போ ஆதேசம் ஆர்டர் பண்றோம், இல்லன்னா எங்க ரிக்வெஸ்ட் பண்றோம்னா லோட்லகாரஹ. இதே இந்த தேர்ட் ஒன் பாருங்க, லிட்லகாரஹ எப்ப யூஸ் பண்றோம்? பவிஷ்யத் காலே, ஃபியூச்சர் டென்ஸ். அத நீங்க சொல்லுங்க. இப்ப கம் தாத்து, தாத்து ரூட் இஸ் கம் தாத்து. லிட்லகாரத்தை சொல்லுங்க. படிக்கலாம், ஸ்கிரீன் பார்த்து படிக்கலாம், பரவாயில்ல. கமிஷ்யதி தெரியுதா? ஸ்கிரீன்ல தெரியுதா? வெரி குட். ஓகே, சொல்லுங்க. अस्तु. गमिष्यति गमिष्यतः गमिष्यति गमिष्यति गमिष्यतः गमिष्यत गमिष्यामि गमिष्यामः गमिष्यामः. उत्तमं, बहु उत्तमं, वेरी सेड. இப்போ பை ஹார்ட் ஆயிருக்கா ஸ்ரீநாத் ஜி? பை ஹார்ட் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கணும். இப்போ நம்மளுக்கு 3 லகாரம் இங்க தெரிஞ்சுடுத்து இல்லையா? லட் லகாரஹ, லோட் லகாரஹ, லிட் லகாரஹ. அடுத்தது என்ன? லங் லகாரஹ. லங்னா இங்க பாஸ்ட் டென்ஸ். இப்போ லட்னா பிரசன்ட் டென்ஸ், லிட் பாஸ்ட் டென்ஸ், லங் லிட் ஃபியூச்சர் டென்ஸ், லங் பாஸ்ட் டென்ஸ். இப்போ பாஸ்ட் டென்ஸ் பார்த்து சொல்றீங்களா? சொல்லுங்க. கம்தாத். இது லங் பாஸ்ட் டென்ஸ், லங் லகார. சொல்லுங்க. பூதகால. ஸ்ரீநாத் ஜி சொல்லுங்க. அகச்சத் தெரியுதா? ஸ்கிரீன்ல தெரியுதா ஸ்ரீநாத்? அகச்சத் அகச்சதி அகச்சதாம் இல்ல, அகச்சதி இல்ல, அகச்சத் ஹலந்த் இருக்கு இல்லையா? சொல்லுங்க. ஓகே. அகச்சத் அகச்சதாம் அகச்சன். வெரி குட். அகச்சஹ அகச்சதம் அகச்சத அகச்சம் அகச்சாம அகச்சாம. வெரி குட். இதுதான் லங் லகாரஹ. இப்போ நம்ம பரஸ்மைபதி என்ன தாத்து, இப்ப கம், திருஷ, லிக், பட், வத், காத், பெப், கம், நீ என்ன படிச்சாலும் இந்த 4ம் இதே மாதிரி தான் இருக்கும். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆல் ஆஃப் யூ. பிரசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணணும்னா லட், லிட் ஃபியூச்சர் டென்ஸ், லங் பாஸ்ட் டென்ஸ், லோட்னா பிரேரணா.
ஓகே, இது 4 புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஓகே, ஏக நிமிஷம். இதே மாதிரிதான் நான் இன்னொரு ஜஸ்ட் சுந்தர மகோதய அகம் பவந்தம் அன்மியூட் கரோமி. உங்களை நான் அன்மியூட் பண்றேன். இப்ப நீங்க இதே இத 4 லக்காரமையும் பார்த்து நீங்க சொல்லுங்க. லிட் பிப பாதாத்து சொல்லுங்க. லிட் லக்காரஹ. நீங்க புக்கே பார்க்க வேண்டாம் சுந்தர மகோதய. சி ஆன் தி ஸ்கிரீன். கச்சதி கச்சதஹ இருக்கு இல்லையா, அதே மாதிரி பிபதி சொல்லுங்க. லிட் லக்காரஹ. லட் லட் பிரசன்ட் டென்ஸ். லட் पिबति 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 पिबतः पिबन्ति पिबति पिबतः पिबत पिबन्ति पिबावः पिबामः. वेरी गुड. अदे लोट्लकारः சொல்லுங்க. पिब लोट சொல்லுங்க. वेरी गुड. पिबतु पिबन्तु पिबसि पिबतं. மத்தியம புருஷா பாருங்க என்ன இருக்கு. பிப பிபதி பிபத பிபதி பிபாத ஆம. வெரி குட். இதே லங் சொல்லுங்க. பூதகாலஹ. அபதத் அபிபத் அபிபத். ஆத்மநேபதியா? இல்ல இல்ல, பரஸ்மை பிப பரஸ்மைபதி. இங்க அகச்சத் இருக்கு இல்லையா, அத மாதிரி அபிபத் 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 லங்க அபிபத் லங்க அபிபத். ஓகே, சரி இருக்கு. ஸ்கிரீன் பா தெரியுதா? அபதகாம் அபதன். இல்ல, நன்னா கேளுங்க. ஒரு நிமிஷம். அபிபத் சொல்லுங்க. அபிபத் அபிபத் அபிதகாம் அபிபதாம் அபிபன் அபிதன் அபிபஹ அபிதம் அபித்வம் அபிபத. கிளாரிட்டி இருக்கணும். அபிபத. அபிதகா அபிதம் அபித அபித்தம். இல்ல, த கிடையாது. த கிடையாது. அபிபம் அபிபம் அபிபாவ அபிதாம அபிபாம. அபிதம் அபிதாவ அபிதாம. த இல்ல, அபிபாவ அபிபாம. சரியா? இத மாதிரி எல்லாரும் ஒரு ஒரு தாத்துவையும் நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கணும். நவ் வி கோ டு தட் விதிலிங்க. சரியா? இப்ப உங்களுக்கு இந்த 4 லக்காரமும் எங்க யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறமா எப்படி ஒவ்வொரு தாத்துவையும் இதே ரூபத்துல யூஸ் பண்றது அப்படிங்கறது இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? So now we move ahead to the vidhilinga. Okay. இப்ப பாருங்க, லிங் லகாரஹா விதிலிங் அர்த்தம் 3 அர்த்தத்துல யூஸ் பண்ணுவோம். விதிலிங், சம்பாவனார்த்தே, ஆஷீர்லிங். இந்த மாதிரி 3 அர்த்தத்துல இந்த ஸ்லோகத்துல எல்லாம் யூஸ் ஆகுது. அதை நாம அப்புறம் வருவோம். விதிலிங் இப்ப ரூபம் பார்க்கலாம். விதிலிங்கः பிரதம புருஷः. சர்வே பஷ்யந்தி வா ஸ்கிரீன் மத்தியே? எல்லாருக்கும் தெரியுதா பிரதம புருஷः? Can all of you see? ஆமாம். அஸ்து. இத பாருங்க. இப்போ முதல்ல இங்க வர்த்தமான காலத்தை போட்டுட்டு அதுக்கு கீழே உங்களுக்கு விதிலிங்கோடு போட்டிருக்கா. ஏன்னா டிஃபரன்ஸ் நம்மளுக்கு எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு புரியும். பாருங்க, வர்த்தமான கால லட்லக்கார பிரசன்ட் டென்ஸ்ல பட்டதி பட்டதஹ பட்டந்தி படிச்சோம் இல்லையா? இதே விதிலிங் எப்படி மாறும்? தீங்கிறது இத்து. அப்போ பட்டேத் பட்டேதாம் பட்டேயுஹு. விதிலிங் எப்படி ஆகும்? பட்டேத். ஆல் ஆஃப் யூ சே இட். பட்டேத் பட்டேதாம் பட்டேதாம் பட்டேயுஹு. பட்டேயு. இதுதான் பிரதம புருஷா. புரிஞ்சுதா? இதே மாதிரி லிக், லிகேத் லிகேதாம் லிகேயுஹு. அதே மாதிரி பத், பதேத் பதேதாம் பதேயுஹு. நான் எல்லாரையும் அன்மியூட் பண்ணல, ஏன்னா ஆடியோ ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. பட் எவ்ரிபடி சே இட் லவுட்லி. பஷ்யேத் பஷ்யேதாம் பஷ்யேயுஹு.
पश्येतां पश्येयुः क्रीडेत् क्रीडेतां क्रीडेयुः क्रीडेतां क्रीडेयुः धावेत् धावेतां धावेयुः धावेतां धावेयुः गच्छेत् गच्छेतां गच्छेयुः गच्छेत् गच्छेतां गच्छेयुः इद विधिलिंगोड प्रथम पुरुषः இப்ப மத்தியம புருஷः பார்க்கலாமா वर्तमान காலத்துல லட்லகாரே மத்தியம புருஷः கதம் பவதி பठसि पठथः पठथ அப்படிதானே ஆகும் இதையே விதிலிங்கல மத்தியம புருஷः பார்க்கலாமா பठेः पठेतं पठे எல்லாத்தையும் ஏ இருக்கும் விதிலிங்கல ஏ இருக்கும் पठेः पठेतं पठेत चलो पठेः पठेतं पठेत लिखेः लिखेतं लिखेत இதுல ஏ பிரிண்டிங் எரர் சொல்லுங்க लिखेः लिखेतं लिखेत पतेः पतेतं पतेत पतेः पतेतं पतेत पश्येः पश्येतं पश्येत पश्येः पश्येतं पश्येत क्रीडेः क्रीडेतं क्रीडेत क्रीडेः क्रीडेतं क्रीडेत धावेः धावेतं धावेत धावेः धावेतं धावेत गच्छेः गच्छेतं गच्छेत गच्छेः गच्छेतं गच्छेत இங்க என்ன பார்த்தோம் பठेत् पठेतां पठेयुः प्रथम पुरुषः मध्यम पुरुषः पठेः पठेतं पठेत அடுத்தது என்ன புருஷः பார்க்கணும் அடுத்தது என்ன பார்க்கணும் உத்தம புருஷः இப்ப பாருங்க உத்தம புருஷः ஃபர்ஸ்ட் லட்லகாரம் பார்க்கலாம் பఠாமி பఠாவஹ பఠாமஹ இருந்தது இல்லையா இதே விதிலிங்கல பாருங்க பठेयं पठेव पठेम वदतु पठेव पठेयं लिखेयं लिखेव लिखेम लिखेयं लिखेव लिखेम எல்லாரும் லவுடா உச்சைஹி வதந்து கிருப்பையா சர்வே பதே ஏன்னா வாயை விட்டு லவுடா சொன்னாதான் மனசுல பைஹாட் ஆகும் பதேயம் பதேவ பதேம पतेयं पतेव पतेम पश्येयं पश्येव पश्येम पश्येयं पश्येव पश्येम क्रीडेयं क्रीडेव क्रीडेम क्रीडेयं क्रीडेव क्रीडेम धावेयं धावेव धावेम धावेयं धावेव धावेम गच्छेयं गच्छेव गच्छेम गच्छेयं गच्छेव गच्छेम இப்ப மூணு புருஷாவும் ஒன்னா படிக்கலாமா பठेत् पठेतां पठेयुः पठेत् पठेतां पठेयुः मध्यम पुरुषः पठेः पठेतं पठेत पठेः पठेतं पठेत उत्तम पुरुषः पठेयं पठेव पठेम पठेव पठेम இதே மாதிரி மத்த தாத்து எல்லாம் மூணு புருஷத்துலயும் புரிஞ்சுதா இப்ப நம்ம இது மூணு இப்ப விதிலிங் பாருங்க 4 இருக்கு ஓகே நவ் ஐ எம் அன்மியூட்டிங் யூ சம் ஆஃப் யூ ஓகே ஸ்ரீநாத்ஜி நான் இப்ப ஸ்கிரீன்ல காமிக்கிறத நீங்க படிங்கோ பட்டுதாத்து விதிலிங் விதிலிங் லகாரா சரியா படிங்கோ ஃபுல்லா நான் தனித்தனியா பிரதம புருஷா மத்தியம புருஷா உத்தம புருஷா இப்ப படிச்சோம் இப்ப ஒன்னா ஒரு டேபிளா படிக்கிறோம் பட்டத்து பவான் பட்டத்து पठेत पठेतां पठेयुः पठेः पठेतं वेरी गुड पठेत एक्सलेंट पठेव पठेम वेरी गुड बहु उत्तमम् इदानीं एकनिमिषं मोहना भगिनी अस्ति वा लिखदातु विधिलिङ्ग रूपं कृपया पठतु
लिख धातु लिखेत् लिखेतां लिखेयुः लिखेः लिखेतं लिखेत लिखेयं लिखेव लिखेम उत्तमम् उषा भगिनी गम् धातु पठतु गच्छेत् गच्छेतां गच्छेयुः गच्छेः गच्छेतं गच्छेत गच्छेयं गच्छेव गच्छेम उत्तमम् इदानीं सुन्दरमहोदय भवान् इदानीं पठतु स्क्रीन् मध्ये अस्ति अत्र दृश् अस्ति किल पश्येत् तत् पठतु सुन्दरमहोदय इल्ल पश्येत् पश्येत् पडिङ्गु पश्येत् पश्येतां पश्येयुः पश्येत् पश्येतं पश्येत पश्येयं पश्येव पश्येम एक्सलेंट वेरी गुड ओके नाउ श्रीविद्या भगिनी अन्म्यूट् मध्ये अस्ति वा अन्म्यूट् लर्केला ओके श्रीविद्या भगिनी भवती शृणोति वा केकर्दा ஓகே ஜெயஸ்ரீ பகினி இப்போ 4 தாத்து நம்ம படிச்சோம் இல்லையா விதிலிங்ல இப்ப நான் உங்களுக்கு இன்னொரு தாத்து சொல்றேன் இதே மாதிரி சொல்லணும் சரியா ஓகே பா தாத்து சொல்லுங்க இதே மாதிரி பானா பிபன்னு அர்த்தம் அது தாத்து வந்து பா இப்ப பிப் சொல்லுங்க விதிலிங் வதத்து पठेत् पठेतु நான் பட்டு தாத்து கேட்கல பிப கேட்கிறேன் பா தாத்து பிபேத் पिबेत् நான் என்ன தாத்து சொல்றேனோ அத சொல்லணும் ओके पिबेत् पिबेतां पिबेत्युः पिबेत्युः இத எதுக்கு பிபேயுஹு पिबेयुः அப்புறம் पिबेह மத்தியம புருஷः பிபேஹ சொல்லக்கூடாது உச்சாரணம் பிபேஹே पिबेः पिबेतं पिबेत पिबेयं पिबेव पिबेम वेरी गुड ओके कण्णन् महोदय आन् मध्ये अस्ति वा एकवारं पश्यामि कण्णन् महोदय भवान् इदानीं वदतु अहम् अत्र वदामि नी धातु टु टेक् அதை எப்படி நம்ம பண்ணுவோம் do you remember நயத்தின்னு வரும் இல்லையா நீ நயத்தி படிச்சிருக்கோம் இல்லையா அதை இப்ப விதிலிங்ல சொல்லுங்க வெரி குட் வெரி நைஸ் நயேஹு வெரி குட் நயேஹே pronunciation நயேஹே நயேத வெரி குட் உத்தமம் நயேயம் நயேவ बहु उत्तमं वेरी गुड एक्सलेंट नाउ यार मेसेज என்ன பண்ணிருக்கா ஸ்ரீவித்யா भगिनी भवत्याः ध्वनि न श्रूयते நீங்க சொல்றது கேட்கல எல்லாருக்கும் கேட்கறதா ஸ்ரீவித்யா भगिनी சொல்றது யாரான இஸ் இட் மை ப்ராப்ளம் வித் மை இயர்போன் கேட்கல இல்லையா ஸ்ரீவித்யா भगिनी கேட்கல உங்களோட ஆடியோ சரியா ப்ராபபிலி யூ ஷுட் அத சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஓகே நவ் ஸ்ரீநாத் நீங்க ஒரு தடவை விதிலிங் சொல்லுங்க ஐ வில் கிவ் யூ இங்க 4 எக்ஸாம்பிள் இருக்கு அதே மாதிரி நான் என்ன தாத்து சொல்றேனோ அத கேட்டு நீங்க சொல்லணும் சரியா இப்போ லிக் தாத்து லிக் இங்க இருக்கு இல்லையா சோ ஐ வில் நாட் சே தட் காது தாத்து காதத்தி இருக்கு இல்லையா அதையே விதிலிங்ல சொல்லுங்க பாப்போம் பட்டேத் மாதிரி காதேத் சொல்லுங்க वेरी गुड खादेयुः खादेः खादेतं खादेत नो विसर्ग சரியா खादेतं खादेव खादेव ஜெயஸ்ரீ भगिनी ஒரு நிமிஷம் ஏன்னா அவரோட எனக்கு கேட்கல ஐ அம் ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட் श्रीनाथ जी कैन यू प्लीज रिपीट खादेत खादेतां खादेयुः चलो खादेत खादेतां खादेतुः खादेयुः 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 आमात् खादे खादे वेरी गुड
காதேதம் வெரி குட் எக்ஸலென்ட் காதேயம் வெரி காதேவ நைஸ் காதேம அவ்வளவுதான். இப்ப புரிஞ்சுதா ஒவ்வொரு தாத்துவும் எப்படி விதிலிங்ல இதே மாதிரி பண்ணணும்னு? we have given you here 4 examples. Same way all the parasmaipadi dhatu you have to do like this. அப்புறம் விதிலிங்க எங்க யூஸ் பண்ணுவோம்னு சொன்னேன்? சம்பாவனார்த்தே விதிலிங்கே. அப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னோம் நம்ம? மூணாவது ஆஷீர்லிங்கே. அதாவது இந்த மூணுத்திலயும் பண்ணுவோம். இப்போ இன்னும் 2-3 இதுல நம்ம பிபேத்தும் நயேத்தும் பண்ணிட்டோம் இந்த ஸ்கிரீன்ல. அஸ்தாத்துவும் கிருதாத்துவும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். that I am giving you here. I will send this விதிலிங் in WhatsApp today. என்ன பண்ணணும்னு சொல்றேன். all of you repeat after me. அஸ்தாத்து அஸ்தாத்து அர்த்தம் ஜானந்தி கில சர்வே? அஸ்தாத்து டு பி இல்லையா? லட்ல என்ன சொல்லுவோம்? அஸ்தி ஸ்தஹ சந்தி, அஸ்தி ஸ்தஹ ஸ்த, அஸ்மி ஸ்வஹ ஸ்மஹ படிச்சிருக்கோம் இல்லையா? அதே விதிலிங்ல எப்படி இருக்கும்? ஸ்யாத் ஸ்யாதாம் ஸ்யுஹு. சொல்லுவோ சர்வே வதந்து. स्यात् ஸ்யாத் स्यातां ஸ்யாதாம் ஸ்யுஹு. स्युः मध्यम पुरुषः स्याः स्यातं स्यात. वेरी गुड. उत्तम पुरुषः स्याम स्याव स्याम. இங்க நல்ல தியானமா கவனத்தோட சொல்லணும். என்னன்னா உத்தம புருஷா ஏகவச்சனம்ல ஸ்யாம் ஹலந்த் இருக்கு. அதே உத்தம புருஷா பகுவச்சனம்ல அதே ஸ்யாமதான், ஆனா ஹலந்த் கிடையாது. So we should not get confused. श्याम அந்த மாதிரி உச்சாரணம் சொல்லு. ஓகே एकवारं वदामः. उषा भगिनी अस्दातु विधिलिङ् पठतु एकवारं. स्यात् स्यातां स्युः स्याः स्यातं स्यात स्याम स्याव स्याम. இப்ப புரிஞ்சுதா? இதானீம் கிரு தாத்து. கரோதி குருதஹ குர்வந்தி. நான் ஒரு தடவை அசன் கிரு உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் எல்லா இதோடதும் இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கா? ஓகே வெரி குட். இப்போ இதே கிரு தாத்து விதிலிங். குர்யாத் குர்யாதாம் குர்யுஹு. குர்யாஹ குர்யாதம் குர்யாத. குர்யாம் குர்யாவ குர்யாம. இந்த சியாம் சியாவ சியாம மாதிரியே குர்யாம்லயும் ஹலந்த் இருக்கு. குர்யாம பகுவச்சன்ல ஹலந்த் கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட்? இப்ப நயேத் நயேதாம் பிபேத் பிபேதாம் இதெல்லாம் நம்ம படிச்சோம். சரியா? இப்ப விதிலிங் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓகே. now what you should do is இங்க ஒரே ஒரு இந்த பட்டேத் மாத்திரம் எழுதிக்கோங்க. note it down in your notebook and today I will give you 5 dhatu. இதே விதிலிங்க பட்டேத் மாதிரியே 5 இதுல எழுதணும். சரியா? பை ஹார்ட் பண்ணிடணும். you can note down 1 பட்டேத் இருக்கா இங்க? so note it down. पठेत पठेत विधिलिंग लकारः पठ धातु. पठेत पठेतां पठेयुः. पठेः पठेतं पठेत. पठेयं पठेव पठेम. ஓகே? இத மாதிரி மத்த எந்த லகாரத்துக்கெல்லாம் எழுதணும்? எந்த தாத்துக்கெல்லாம்? வதாமி நோட் குர்வந்து. எழுதின்டேலா பठ धातु विधिलिंग? ओके. now मत एंद धातु ने எழுதிக்கோங்க. लिख लिख नम वद गम गम दृश दृஷ்னா பஷ்யத்னு வரும். இந்த 5 தாத்துவும் நீங்க எழுதணும் விதிலிங்ல. ஓகே? புரியுதா? okay. now take out your reader 1 swayam. இப்ப நீங்க இதை எடுத்துக்கோங்க.
திருத்தீயः பாठः கோதோகத்தை பத்தி படிச்சோம் இல்லையா, மில்கிங் த கவுங்கிறத பத்தி படிச்சோம் இல்லையா, கோதோஹः दोग्धि। ओके, सर्वेषां समीपे पुस्तकम् अस्ति वा? अस्ति। अस्तु, अहं वदामि, अहं पठामि, अर्थं वदामि, सर्वे कृपया शृण्वन्तु। गोदोहः, गोदोहनं பண்றத பத்தி, इह गोपालः गां पयो दोग्धि। इह अत्र अत्र इत्युक्ते अस्मिन् चित्रे इह गोपालः, गोपालन என்ன பண்றான், அதான் கிருஷ்ணருக்கும் கூட கோபாலः அப்படின்னு பேர் இல்ல, கோம் பாலயதி காம் பாலயதி இதி கோபாலः. அவன் என்ன பண்றான், காம் பயோ தோக்தி, கௌக்கு தேர்ந்து பயஹ தோக்தி, பால கர்ணன். இயம் பீவரா கௌஹு, இது எந்த மாதிரி, இயம் ஸ்திரீலிங்க, அயம் இமோ இமே படிச்சிருக்கோம் இல்லையா, அப்போ இயம் கௌ, கௌ ஸ்திரீலிங்க தானே, அப்போ இயம் கௌ பீவரா, இது பால் கொடுக்கிறது, இது ஃபர்டைல் நல்ல கௌ. அஸ்ய கோபாலஸ்ய தனயः பிரத்யஹம் பிரதிதினம் பிரபாதே दोहनात् परम् इमां गां प्रचारभूमिं नयति। अस्य गोपालस्य तनयः, तनयः इत्युक्ते कः, पुत्रः, 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 तनयः पुत्रः। गोपालस्य पुत्रः किं करोति, प्रतिदिनं गां प्रचारभूमिं नयति। प्रचारभूमिना என்ன, பூமினா என்ன, ஒரு க்ஷேத்திரம், ஒரு ஃபீல்டு, ஒரு கிரேசிங் ஃபீல்டு, பிரச்சார பூமி, எங்க அதால நல்ல சுத்தி கிரேசிங் பண்ண முடியுமோ அங்க நயத்தி. இப்பதானே நீ தாத்து நயத்தின்னு படிச்சோம் இல்லையா. சோ who takes the cow for grazing, गोपालस्य। कः नयति, गोपालस्य तनयः। कदा कदा नयति, कदा प्रचारभूमिं, प्रचारभूमिं, आहा कदा कदा नयति, कुत्र नयति, प्रभाते, प्रभाते नयति। இன்னொன்னு இருக்கு கதாக்கு, தோஹனாத் பரம், பரம்னா அப்புறம், எதுக்கு அப்புறம், ஆஃப்டர் மில்கிங், ஆஃப்டர் மில்கிங் த கவ், தோஹனாத் பரம் நயதி, புரிஞ்சுதா. அப்புறம் என்ன பண்றான், சாயம் ச பிரத்யானயதி, சாயங்காலம் காலங்காத்தால அழிச்சுன்னு போவான், சாயங்காலம் சாயங்காலச்சு பிரத்யானயதி, பிரதி ஆனயதி, திருப்பி அழிச்சுன்னு வந்துருவோம். இப்போ கம் தாத்து இருக்கு, கச்சதி அப்படின்னா என்னென்ன, கச்சதின்னு என்ன, போறான், ஆகச்சதி ஹமே, கச்சதி ஆகச்சதி, கச்சதி ஆகச்சதி, பிரத்யாகச்சதினா திரும்பி வருது, கச்சதினா வெறும்னா வருது, பிரத்யாகச்சதி திரும்பி வருது, எங்கேயானு போயிட்டு திரும்பி. அதே மாதிரி நயதி, ஆனயதி, பிரத்யானயதி. சோ தனயः காம் நயதி, சாயங்காலே ஆனயதி, வெறும் ஆனயத்தி இல்ல, பிரத்யானயதி, திரும்பி கொண்டு வரும். யத்யபி, நம்ம யத்யபி ததாபி அவ்யயம் படிச்சிருக்கோம் இல்லையா, நினைவு இருக்கா, யத்யபி ததாபி, யத்யபினா என்ன, யத்யபினா ஆல்தோ, இமாம் ஆல்தோ, யத்யபி ஆல்தோ, even though, சரியா. யத்யபி காவஹ, காவஹனா கௌஹு கௌ காவஹ, பகுவச்சனம், கௌ சப்தம். கௌ என்ன பண்ணும், பலாலம் தானியம் அன்னம் பெண்யாக்கம் ச பக்ஷயந்தி. गावः किं किं भक्षयन्ति, वदन्तु, किं किं भक्षयन्ति, खादन्ति, पलालं, धान्यं, अन्नम्, अन्नम्, அப்புறம் பெண்யாக்கம், புரிஞ்சு, ஆமா, பலாலம் தானியம் அன்னம் பெண்யாக்கம். பலாலம்னா தெரியும் இல்லையா, பலாலம் இல்ல இல்ல, ஹே ஹே, அந்த தமிழ்ல என்ன சொல்லுவோம், அத தமிழ்ல வைக்கோல், வைக்கோல். ஓகே, பின்னாக்கம்ங்கிறது அந்த நம்ம புண்ணாக்குங்கிறோம் இல்லையா, அந்த பொடியா இருக்கும் கொஞ்சம், அது சரியா. ஆனாலும் ததா, அதுதான் அதோட எல்லாம் சாப்பிடுற வஸ்துக்கள். ததாபி
பாலத்ருணே தாசாம் மகதி பிரீத்தி, ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இஷ்டம். எது? பாலத்ருணே, பாலத்ருணம், நல்ல புல்லு இருக்கு இல்லையா, டெண்டர் புல்லு, அதுதான் அதுக்கு ரொம்ப பிடிச்சது. கோஹோ சமீபே திஷ்டதி வத்சஹ, வத்சஹனா அந்த சின்ன கண்ணுக்குட்டி. குத்ர திஷ்டதி, குத்ர திஷ்டதி? समीपे समीपे, कस्य समीपे? गोः समीपे, गोः, गोः समीपे, गौ शब्दत्ल षष्ठी विभक्ति, गोः समीपे. सः प्रथमं गोः पयः किञ्चित् पिबति. कः पिबति? गोः पयः कः पिबति? कः पिबति? गौ, कौ तानावे तन्नोड पाल कुडिक्कुमा, यारु कुडिक्कुम? இனிமே கண்ணுக்குட்டி சொல்ல, இனிமே என்ன சொல்லணும்? வத்சஹ. ஆனா எத்தனை குடிக்கும்? அந்த கோபாலா என்ன பண்ணுவான்? வத்சஹ கிஞ்சித், கொஞ்சம் தான் குடிக்க விடுவான், அப்புறம் எடுத்துருவாங்க. கிஞ்சித் பிபதி. அனந்தரம் அப்புறம் என்ன ஆகும்? கோபோ தோஹனம் கரோதி. கோபாலஹ, கோபோனா கோபஹ, தோஹனம் கரோதி, தோஹனம் கரோதி. சஹ கோஹோ பார்ஷ்வே, பார்ஷ்வேனே சமீபேன்னு அர்த்தம். பார்ஷ்வேன என்ன? சமீபே. பூமாவுபவிஷ்ய, பூமாவுபவிஷ்ய இருக்கா, அதுல சந்தி விச்சேதக பண்ணும். இது ஒரு விதமான ஸ்வரசந்தி. ஆனா அது இன்னும் பஞ்சம, அது ஃபிஃப்த் பேதா, ஃபிஃப்த் கைண்ட், அது நான் சொல்லி தரல இன்னும். இது எப்படின்னா பூமௌ பிளஸ் உபவிஷ்ய, பூமௌ பிளஸ் உபவிஷ்ய. அவுக்கு அப்புறம் ஏதான ஸ்வரம் இருந்ததுன்னா அது ஆவுன்னு ஆயிடும். அதான் பூமாவுபவிஷ்ய. புரியுதா? இதே மாதிரி ஐக்கு அப்புறம் ஏதான ஸ்வரம் இருந்ததுன்னா ஆயன்னு ஆயிடும். அது நான் அப்புறமா சொல்லித்தரேன். இப்போ பூமாவுபவிஷ்ய எப்படி சந்தி விச்சேதம் பண்ணுவோம்? பூமௌ உபவிஷ்ய, உபவிஷ்ய. சஹ கோஹோ பார்ஷ்வேன சமீபே, गोहो पार्श्वे उपविश्य, भूमौ उपविश्य, वामहस्तेन, वामहस्तेन पात्रं गृहीत्वा, ஒரு பாத்திரம் வச்சிருப்போம் இல்லையா, எந்த ஹஸ்தத்தினால? வாமஹஸ்தேன பாத்திரம் கிரஹீத்வா தட்சிணஹஸ்தேன துக்தம் தோக்தி. வாமஹஸ்தஹ தட்சிணஹஸ்தஹ. புரிஞ்சுதா? எது வாமஹஸ்தஹ தட்சிணஹஸ்தஹ? லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட். எது லெஃப்ட்? எது ரைட்? தட்சிணஹஸ்தம். புரிஞ்சுதா? அதனால வாமஹஸ்தாக, வாமஹஸ்தேன கிம் கரோதி? वामहस्तेन किं करोति? पात्रं गृह्णाति, गृहीत्वा. दक्षिणहस्तेन किं करोति? दुग्धं दोग्धि. दोग्धिங்கிறது லட்லகாரஹ. அந்த அந்த கணம் இன்னும் நம்ம படிக்காதனால நோ ப்ராப்ளம். दोग्धि. தேனோஹோ க்ஷீரம். இப்போ துக்தம்ங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன? க்ஷீரம். க்ஷீரசாகரம் சொல்றோம் இல்லையா? க்ஷீரம்னாலும் துக்தம். தேனோஹோ க்ஷீரம் கதம் பவதி? மதுரம் பவதி, பத்யம் பவதி, புஷ்டிகரம் ச பவதி. 3 குணம் பசும்பாலுக்கு. குழந்தைகளுக்கெல்லாம் பசும்பால் கொடுப்பா இல்லையா? எதுக்கு? ரொம்ப நல்லது. ஏன் நல்லது? மதுரம் பவதி, சர்க்கரையே சேர்க்க வேண்டாம், தானாவே ஸ்வீட்டா தான் இருக்கும். மதுரம் பவதி. அப்புறம் பத்தியம். இப்ப பத்தியம்னா நம்ம எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு இல்லையா? பத்தியம் அபத்தியம். பத்திய சாப்பாடுன்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் பத்தியம். அப்போ கோதுக்தம் எப்படி அப்படின்னா மதுரம் அப்புறம் பத்தியம், அதுதான் குடிக்கணும். இந்த ஆவின் பால் பாக்கெட்ல வரதெல்லாம் நல்லது இல்லை, ஆனா குடிக்கிறோம், வேற வழி இல்லை. கோக்ஷீரம் கிடைக்கிறது இல்லை அதனால. ஆனா எது பத்தியம், எது குடிக்கணும்னா கோக்ஷீரம், பத்தியம். 3வது குணம் என்ன? புஷ்டிகரம். புஷ்டிகரம், வெரி நியூட்ரிஷியஸ். அதனால தேனோஹோ க்ஷீரம் கதம் அஸ்தி? மதுரம், பத்தியம், புஷ்டிகரம். புஷ்டிகரம். தத்ரைகா நாரி பாலகேன சக திஷ்டதி. அங்க ஒரு நாரி, நரஹ நாரி. தத்ரைகா, தத்ரைகா இருக்கு இல்லையா? ஓகே. ஜெயஸ்ரீ பகினி தத்ரைகா சப்த சந்தி விச்சேதம் குரு. சந்தி விச்சேதம் பண்ணுங்க. தத்ரைகா படிச்சிருக்கோம். தத்ரைகா
பெரியங்கோ split the word. நம்பளா சப்தம் ஒரு நிமிஷம் பகினி ஏக நிமிஷம் நம்பளா சப்தம் உண்டாக்கப்படாது. பிரிக்கணும்னா என்ன சொன்னேன், மீனிங்ஃபுல் வேர்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் சப்தம் பார்த்த உடனே எனக்கு புரியுறது. ஃபர்ஸ்ட் சப்தம் என்னமா இருக்கணும்? அது தத்ர. வெரி குட், தத்ர. அப்புறம் செகண்ட் வேர்ட் காவா, கானு ஏகா, ஏகா. ஆமா, அப்போ இங்க என்ன ஆகுது? தத்ர ஏகா. ஆ பிளஸ் ஏ என்ன ஆகும்? ஐ. ஐ. வெரி குட். அப்போ தத்ரைகா. என்ன சந்தி? ஆ பிளஸ் ஏ இஸ் ஈக்வல் டு ஐ. விருத்தி சந்தி. வெரி குட். புரிஞ்சுதா? இத மாதிரி எப்பெல்லாம் சந்தி படிக்கிறோமோ, அங்கங்க உதாரணம் பாக்குறோமோ, அத உபயோகம் பண்ணி அந்த அப்ளை த ஃபார்முலா அண்ட் சி whether you get the answer. That is the basic principle. Okay? Tatra eka nari. Anga oru nari balakena saha tishtati. Oru chinna paiyanoda nikkara. Sa kshiraya samagata. Edukkaga vandirukka? Kshiraya. Kimartham agata? Kimartham samagata? Kshiraya. Kshiraya ka vibhakti. என்ன விபக்தி? சதுர்த்தி. எக்ஸலன்ட், வெரி குட். தம் பாலம் சா பயசா போஷயதி. அந்த குழந்தைய அவ போஷயதி, நல்ல வளர்க்கறா. எப்படி? எதை தந்து? பயசா போஷயதி. பயஹா, பயஹானா துக்தம், க்ஷீரம்னா துக்தம். பயசா திருத்திய விபக்தி. பயஹ பயசி பயாம்சி, பயஹ பயசி பயாம்சி, பயசா பயோபியாம் பயோபிஹி அப்படின்னு வருவார். அப்புறம் படிக்கலாம். பயசான திருத்தியா, பால் கொடுத்து, பாலினால் போஷயதி. தேன சஹ பாலஹா புத்திமான் அரோகா ச வர்த்ததே. அரோகா நல்ல ஆரோக்கிய, அதாவது ரோகமே இல்லாம நல்ல ஸ்வஸ்தமா இருக்காம புத்திமானாவும் இருக்கான். அதனால கோதுக்தம் நமக்கு ரொம்ப நல்லது. இது வரைக்கும் புரிஞ்சுதா பாட்டம்? இதோட அடுத்த பாகம் शुक्रवासरे वयं पठिष्यामः. अस्तु, इदानीं शान्तिमन्त्रम् उक्त्वा वयं समापनं कुर्मः. ॐ स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्ताम् न्यायेन मार्गेण महिं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. ॐ शान्ति शान्ति शान्तिः. शान्ति शान्ति शान्तिः. धन्यवादः.